ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ண தப்புக்கு சிதம்பரம் கொடுத்த பிராதுக்கு இந்த ஊரே சேர்ந்து எனக்கு கரும்புலி செம்புலி குத்தி தண்டனை கொடுத்தீங்களே. இப்போ அந்த சிதம்பரம் சாமி நகையை கொடுக்க முடியாம காலங்காலமா இருக்கிற நோம்பி சாட்டுக்கு கலங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி நடந்துகிட்டான்ல. இதுக்கு என்னையா சொல்ல போறீங்க இந்த ஊரு? சொல்லியா என்ன சொல்ல போகுது இந்த ஊரு? யோ நல்லா கேட்டுக்கையா, இவ்வளோ பிரச்சனையிலையும் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஆளோட பேத்தி கல்யாணத்துல அந்த கல்யாண கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டிய பணத்தை கதிர் செட்டில் பண்ணிருக்காயா. சீட்டு போட்ட முருகேசனுக்கு காசை இப்பதான் கொடுத்துருக்கா. ஏன்னா அவங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு மறு நிமிஷமே போன போட்டு பணத்தை இப்பவே வச்சே ஆகணுட்டாங்கய்யா. இல்லைன்னா வீட்டு வாசல்ல வந்து நின்று ஊரே கூட்டி அசிங்கப்படுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பணம் செட்டில் ஆயிருக்கு. ஆனா நீங்க இப்படியே உக்காந்து கோயில் தண்ணியை தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நோம்பு சாட்டுறதுக்கு நகையும் வராது, திருவிழாவும் நடக்காது. இது ஊரு பொது காரியம் தானேங்கிறதுனால கிழவன் கிடப்புல போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா கோவில்ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எல்லா வரியையும் நான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். கோவில் விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த ஊரோட எந்த பொது விஷயத்திலையும் நான் கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இந்த ஊரோட நல்லது கெட்டது எல்லாத்திலையும் எனக்கும் பங்கு இருக்கு. அந்த சிதம்பரம் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையால கோயிலோட நோம்பு சாட்டுக்கு சாமி நகையை கொடுக்க முடியாம போயிட்டா அது சாமி குத்தமானா ஊருக்கே வந்த கேடியாது, அது எனக்கு தான் வந்து சேரும். பார், சட்டுன்னு போய் அந்த நகையை திருப்பி கொண்டு வரதுக்குள்ள வழியை பாருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் சாமி ஆடிடுவேன். ஏயா இப்ப என்னையா பண்றது? களி வரத சொன்னாங்கிறதுக்காக இல்ல, இது சாமி காரியமும் கூட. அதனால போய் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு படுது. எனக்கும் அதான் சரின்னு படுது. அப்புறம் என்னத்துக்கு யோசிச்சுக்கிட்டு கிளம்புங்க. சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு போயிட்டு நகையை எப்போ எப்படி எடுத்து தருவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோம். என்னையா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. போங்க போங்க, வாங்க போலாம் வாங்க. டேய் அண்ணன் தனியா வந்து ஃபோன் பண்ணு மெசேஜ் பண்ணிருக்காரு. நான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சரி நீ பேசிட்டு வா, நான் போறேன். என்ன இது, அண்ணன் ஃபோன் பண்ணுன்னு சொன்னாரு, திரும்ப திரும்ப போட்டாலும் ஃபோன் போக மாட்டேங்குதே.